கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. மகாத்மா காந்தி பொய் பேசப்படாது, உண்மையே பேசணுங்கிறத எப்படா கத்துக்கிட்டாருன்னா ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து கத்துக்கிட்டாரு. இவருக்கு புத்தருக்கு எப்ப ஞானோதயம் உண்டானுச்சுன்னா போதி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிற போது அவருக்கு வந்ததுன்னு சொன்ன. அவருக்கு வந்தது. ஒரு சாமியார்கிட்ட போய் அவன் சிஷ்யன் கேட்டான், சாமி நீங்கள் சாமியாரா ஆனதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததா, இல்லை ஞானம் வந்த அப்புறம் நீங்கள் சாமியாரா ஆனீங்களான்னு கேட்டான். சாமியார் சொன்னார், ஞானம் வந்த அப்புறம் தாண்டா நான் சாமியார் ஆனேன். அது எப்படி? எல்லாரும் சாமியார் ஆகி ரொம்ப நாள் யோசனை பண்ணதுக்கு பிறகு தான் ஞானம் வருங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்ததுனால தான் நீ சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்களே, இது சரியா இல்லையே சாமி, நீ ஞானம்னு எதடா சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மெய்யறிவு அது என் பொண்டாட்டி பேர் ஞானம், அவள் வந்ததுக்கு பிறகு தான் நான் சாமியாரா ஆனேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஞானம் எப்படா வரும்னா, எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புத்தருக்கு அங்கே, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் ஞானம் உண்டான்னு சார். வருமா சார்? பார்பர் ஷாப்பில் யாருக்காவது ஞாபகம் வருமா? எனக்கு வந்தது. பார்பர் ஷாப்புக்கு போனால் எனக்கு என்ன தெரியுமா, எப்போவும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க, 2 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்க. அதுலேயும் நான் எனக்கு தெரிஞ்சவர், அவர் நல்லா பேசுவார். அவர் வாத்தியாரா பாடம் எப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுங்கிறத எனக்கு அவர் நடத்துவார். நான் அதை கேட்டு தான் ஆகணும், வேற வழியில். ஏன்னா அவர் கையில் கத்தி வச்சிருக்கிறார். என்ன சார் நான் சொல்றது? நீங்கள் சொல்றது தான் சார், நீங்கள் வேலையை மட்டும் சரியாக பார்த்துருங்க. இப்படி இருக்கும் அவர்கிட்ட. அவர் நிறையா பேசுவார், கொள்வார். இது என்னடா எப்போ போட்ட மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்ட்டு ஒரு கடையில் உட்காந்துருக்க போய் பேசிட்டு அவர் சொன்னார், இப்போ அதுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஓரத்தில் பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம். இது ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் கடைக்கு. அது ரொம்ப இது தேவலாமே, 1 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு அனுபவம் இல்லையா? இப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு. இங்கே எடுத்தேன், இங்கே ஒரு தடவை எடுத்த உடனே புத்தியா நமக்கு சரியாகல விட்டுணும்ல, இங்கே பார்ப்போமேன்ட்டு அங்கே எடுத்து அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு 4-5 இடம். இதோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோமா, அவன்லாம் எப்படா நம்மளை கிண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். சரின்னு அதை இழுத்து அப்படி மூடிக்கிட்டு அவர்கிட்டயே போய் சரி பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு கடைக்கு போனேன். அவர் உட்கார வச்சு சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். அவ்வளோதான். என்ன சார் தலை, இதுக்கு நான் என்ன செய்யணுங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணினேன், நான் நாகூருக்கு போயிருந்தேன்ல எங்கள் அண்ணன் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆமாம், அங்கே முடி வெட்டிக்கலான்றது ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போனேன்னா அவன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டான். போய் யாரோ ஒரு பையன் மேலே ஒரு பழியை போட்டேன். அந்த ஆளுக்கு வந்தது பாருங்க கோவம். பையன் நீங்கள் யார், உங்கள் தலையை அந்த கயவாளி பையலை பிடிச்சி அடித்தா என்னன்னா, அப்போ யாரை ஏசுகிறான் அந்த ஆள், என்ன தான். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொன்னேன், அவர் போனால் போகிறான், அப்போ சின்ன பையன் விட்டுடு அப்படின்னு. விடுறதாவது இவனோடெல்லாம் சரி. ஐயா இவன் இப்போ என்னடா பண்ணுவான்னே தெரியலையே, எங்கே கொண்டு போவான்னு அப்படின்ட்டு, எப்பா சின்ன பயலாத இவனெல்லாம் மரத்தில் கட்டி வச்சு சார் அவன் என்ன தான் திட்டுறாரு அந்த ஆள். ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா, போய் சொல்லிட்டேன்ல. கடைசியில் என்ன பண்ணேன், நிறுத்தியா, நான் தாயா அது மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் சின்ன பையன்னு சொன்னேன். யார் சார், நீங்களா சார் செஞ்சுருக்கீங்க, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதே சார்ன்ட்டான். சரி போடுறோம், நீ இவ்வளோ தடவை திட்டி விட்டு இதை வேறு சொல்லாத அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணேன், இனி எந்த சூழ்நிலையும் போய் சொல்லக்கூடாது.
புத்தருக்கு போதி மரம் வேண்டியதாக இருந்துச்சு, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பே போதுமானதாக இருந்துச்சு ஞானம் வர்றதுக்கு. இல்லை ஒரு பொய் சொன்னதுனால எவ்வளவு என்னையே எனக்கு எதுக்கு திட்டா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சார். ஆகையினால நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எதிரையும் தப்பு பண்ணாதே, பொய் சொல்லாதே, உண்மையை பேசு, பிறரை திட்டாதே அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் தெரியல அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இன்னொருத்தரை திட்டுற புத்தி நமக்கு வராது, வரவே வராது. அவனா இந்த பாரு நாம செய்யலையா தப்பு, அது மாதிரி தானே அவனும் செஞ்சிருக்கான், போனா போறான் போ அப்படின்னு சொல்லிடணும். நாம நம்ம புள்ள ஒரு தப்பு செஞ்சா ரசிக்கிறோம்ல சார், ரசிக்கிறோம்ல. என் பேத்தி இருக்கா எங்கள் வீட்டில், அவள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார். என் பேத்தி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வார், அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறா, ஏய்யா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதுகிட்ட உட்காந்து பேசி என்ன காமிச்சு இதுகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு அரை மணி நேரம் பேசினா லூஸாக போயிடுவீங்க ஐயா, நாங்களே வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வந்து பேச்சு கொடுக்குறிய ஐயா, போயா இந்த என்ன சுடரு நீ இப்படிலாம் சொல்கிற, ஐயா கிட்ட பேசி நான் எவ்வளவு விஷயம் ஆட போய பைத்தியமாக போடுவேன். அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசி விட்டு கிளம்புறாரு. கிளம்புன அந்த மனுஷன் என்ன பண்ணி தொலைச்சிட்டான், வலது கால் செருப்பை இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் தவறுதெல்லாம் போட்டான். அவனுக்காயா என் பேத்தி வந்தா, என்ன சொன்னேன், இதுகிட்ட பேசாதே லூஸாவேன்னு சொன்னேன்ல, ஆயிட்ட பத்தியா, நாலுலேருந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன சார் இப்போ யாராவது நம்மளை இப்படி கிண்டல் பண்ண ஆத்திரம் வருமா இல்லையா? நம்ம பிள்ளைன்னொன்னே அது சந்தோஷமாக ரசிக்கிறோம்ல. எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைய நினச்சா, புத்தர் கடைசியில் அவங்க வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறார், அவர் வீட்லேயே கபில வாஸ்துக்கே போய் அங்கே பிச்சை எடுக்கிறார். அப்போ அவர் மாமன் கேட்குறான், அவர்கிட்ட ராகுலன் கேட்குறான், ஏன் என்னை விட்டுட்டு போனியே, என் மேலே உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்டான். இருக்குடான்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னா, உன் மேலே பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள்கிட்டையும் எனக்கு பாசம் இருக்கு, அதனால போனேன்னு சொல்றார். அதுதானே நல்ல ஞானம். இல்லை என் பேத்தி ஒன்று சொன்னால் எனக்கு பொறுத்துக்க முடியுதுன்னா, அதே போல யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனத்தை பெற்றுவிட்டால் வாழ்க வையகம், உலகமெல்லாம் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இது ரெண்டையும் சொன்னார். நீ நல்லா இரு, உலகத்தை நல்லா வச்சுக்கோ. வாழ்க்கையில் நான் ஒரு கதை படித்தேங்க, 10வது 9வது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம். அதில் கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான். கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை. அபு பென் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டே போவான். சின்ன பையன், அவர் கண்ணு தெரியாது நின்றுட்டு இருந்தாருன்னா, இங்கே வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு, கடத்தருக்கு போகணும், இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவான். ஒரு உடம்பு சரியில்லாமல் யாராவது நின்றுட்டு இருந்தால் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவான். யாரோ ஒரு அம்மா நின்றுட்டு சாமான் வாங்கணும், இல்லை நான் வாங்கிட்டு தர்றேம்மா வாங்கிட்டு. இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்குது, முழிச்சுக்கிறான். முழிச்சுக்கிட்டு பார்க்குறான், ஒரு தேவதை இருக்கு நிற்கிது, அது என்னமோ எழுதுது, இப்படி எடுத்து வச்சு அப்படி எழுதுது. இவன் முழிச்சு நீ யாருன்னா, நான் ஏஞ்சல், நான் தேவதை அப்படின்னு. என்ன எழுதுற? இல்லை யார் யாருக்கெல்லாம் இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அபு பெண் கேட்குறான், என் பேர் இருக்கா? தேவதை சொல்லுது, இல்லையேப்பா. படித்து பார்த்துட்டு, இல்லையே உன் பேர் இல்லையே. இப்படியா? இப்போ நான் செய்கிறது சரியில்லையோ? சரி சரி போயிட்டான்.
அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சத்தம் கேட்குது, எழுந்திருக்கிறான். ஒரு தேவதை எழுது. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார் யார்கிட்ட பக்தியா இருக்கிறார், கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார், யார் மீது ரொம்ப அன்பா இருக்கிறார்னு லிஸ்ட் தயார் பண்றேன். அந்த தேவதை சொன்னிச்சு, என் பேர் இருக்கான்னா உன் பேர் தான் முதல் பேரா இருக்கு. அவன் கோயிலுக்கு போகல, எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அந்த தேவதை எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது, கடவுள் உன்கிட்ட வருவாருடா, நீ எதுக்கு கோயிலுக்கு போற, சாமி உன்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆனா நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார். இப்ப கடவுளே வந்து கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், என் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாக்க ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போங்க. கடவுள்கிட்ட போய் கடலை மிட்டாய் கேட்டா அவர் சிரிப்பா அவர் கொடுத்துட்டு போயிடுவார். சாதாரண ஒருத்தன் என்ன பண்றாங்க, இந்த புராணம்லாம் படிக்கிறான். அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் 1000 வருஷம் தவம் பண்ணான். கங்கை வந்து என்னமோ தவம் பண்ணணும்னா 1000 வருஷம் தவம் பண்ணான். அவன் நினைச்சான் நம்மளும் தவம் பண்ணுவோம், வருவார் சிவபெருமான் வருவார், நம்ம ஏதாவது வாங்கலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நிற்கிறான். நின்றுக்கிட்டு 1000 வருஷம் தவம் பண்ணுறான். ஒன்னா சிவபெருமான் வருவார், அப்படி வரம் கேட்டு வாங்கலாம். சரி, இவன் என்ன பண்ணான், நம்ம அதுமாரி தபம் பண்ணுவோம், சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான். தவத்தை ஆரம்பிச்சா சார், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போறவர் இவன் ஓம் நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தானா, யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார். வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டான். நான் தான் சிவபெருமான்னார். நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, நான் படித்த புராணத்தில் 1000-2000 வருஷம் ஆகும்னு சொன்னான். நீ இவ்வளோ இல்லைப்பா, இப்போ வந்தேன், நீ சொல்லிக்கிட்டு இருந்த அடுத்த ரவுண்ட்லாம் வர்றதுன்னா ரொம்ப காலம் ஆகும், அதனால் இப்போ வந்தது அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேன்னு நினச்சி வந்தேன். நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் என்ன வேணுங்கிறதே முடிவு பண்ணலேன்ட்டான். சரி ஏதாவது கேளு. இல்லையே, இன்னும் என்ன வாங்கணும், நம்ம தவம் பண்ணும் போதே யோசிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இவ்வளவு சீக்கிரம் 1/2 மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. இந்த பார், இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், இந்த ஒரு 3 தேங்காவை உனக்கு தர்றேன், இந்த 3 தேங்காயை நீ வச்சுக்க. நீ போய் எப்பாவது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்சியா, அந்த தேங்காவை உருட்டு, பங்களா அன்னுட்டு உருட்டு, தேங்காய் மறைஞ்சிரும், பங்களா வந்துடும். அதுமாரி 3 சான்ஸ் உனக்கு, போ அப்படின்னு. இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூதுப்படுறானுங்களோ. யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான், சிவபெருமான் தானே தெரியல, அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான். ஆனால் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டான்னு தெரியல, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட போகிறான். இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்தான், அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். சரி இதை கேட்டுருவோம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போன்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமாக ஆக்குன்னு கேட்டான். அது நீளமாக போய் எய்த்த செவுத்துல போய் இடிக்குது. இப்படி திருப்பம் இல்லை, இப்படி திருப்பம் இல்லை. கலெக்டர் சாருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுமாரி ஆனால் எப்படி இருக்கும்னா ஆயிட்டு திருப்பம். இதை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் எல்லாம் போக முடியாது, அவன் மூக்கெடுமா நம்ம என்னடா பண்ணுறதுன்ட்டு அவனும் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணான், என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு, தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான், ஆனால் வந்து இப்படி ஆக்கி விட்டுதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காயை எடுத்தான். இந்த இது நல்லா சின்னதாக ஆக்கி விடுன்னு உருட்டிட்டான். அது உள்ளே விட்டு
இது என்னடா பெரிய கஷ்டகாலமாக இருக்கே அப்படின்ட்டு 3வது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையின்னா. இப்போ இது என்ன கதை? இது என்ன கதை? பரமஹம்சர் இந்த கதை எழுதுறார். அதுல என்ன சொல்றார்? உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுடா. எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீ கேட்ப. ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ, தானா எல்லாம் சரியா போயிடும். அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே. ஒருத்தன் வர்றான், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வர்றான். அவன் என்ன சொல்றான்? சாமி, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறான். பார்த்திருக்கேனே. பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கேன். அப்ப எனக்கு காட்டுங்களேன். அப்ப எனக்கு இந்த கேள்வி சரியா இருக்குல்லங்க. நீ பார்த்திருக்கேன்னா எனக்கு காட்டலாம்ல, அப்படித்தானே கேட்க தோணும். ஒரு லாஜிக்கா பார்த்தா அப்படித்தானுங்க வரும். நீ பார்த்திருக்கில்ல, எனக்கு காட்டேன்னா. அதுக்கு பரமஹம்சர் பார்க்குறவங்க அந்தாண்ட உட்கார்ந்தவங்களாம் என்ன நினைச்சாங்களாம்? பரமஹம்சர் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்னுட்டு நினைச்சாங்களாம். பரமஹம்சர் சொல்றார், நீங்க யாருங்கன்னு கேட்டார். நான் டாக்டர். அப்ப என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்களேன் என்ன. அது எப்படி ஆக்க முடியும்? ஏன் நீங்க டாக்டர் தானே, என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்க. நீங்க எம்பிபிஎஸ். ஏயா, டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்கறதுக்கு படிப்பு இருக்காது? அது நான் படிச்சிருக்கேன், நீயும் படி பார்க்கலாம். என்ன படிப்பு படிக்கணும்னு வேணா நான் சொல்லி தருவேனே தவிர, அந்த படிப்பை நானே படிச்சதா நீ தான் படிக்கணுமே தவிர நான் படிச்சதை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது. இப்போ கடவுளுங்கிறது நாம நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே. அதுதானே கண்ணதாசன் சொல்றாரு. என்னடான்னா, என்ன கடவுள் இது கொடுக்கறது எதுக்கு? நான் கொடுத்து போறா தெரியும், செத்த அப்புறம் என்னடா வரும்னா செத்து போறா தெரியும். எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்கிறார் கடைசியில் கண்ணதாசன். அதுக்கு கடவுள் சொல்றார், இங்க வான்னு கிட்ட கூப்பிட்டு, அனுபவம் என்பதே நான் தானேங்கிறார். அதாவது இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனம் அகன்றதாக, குறுகியதாய் துணியோண்டா இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், மனதில் குற்றமில்லாமல் இருப்பது தாண்டா அறம். தொட்டதுனாலே தப்ப போயிடாது. அவளை தூக்கி தோல்ல போட்டு வந்தது தப்பு இல்லை, ஆனா நீ தொடரல, என்ன பயன்? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க, அற்புதமான கேள்வி. திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார், மனதிலே குற்றமில்லாமல் இருக்க பழகிக்கோ. உதவி செய்யற மாதிரி தான் செய்யறாங்க, அது உதவியா இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு புள்ள அழுது நிற்கிது, ஒரு ஆள் ஓடி போய் ஒரு சாக்லேட் வாங்கி அந்த பிள்ளை கொடுக்குறான், சாப்பிடுமா? பொம்பளை பிள்ளை சாப்பிடுமா? அழுகையை நிறுத்திடுது. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்? பாரியா, எவ்வளோ பேர் பார்த்தான், அழுகிற பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த அழுகையை நிறுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு தானே வந்துச்சு. எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்க என்ன. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்க என்ன. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அந்த புள்ள கழுத்தில் இருந்த சங்கிலியை கட்டிட்டு போயிட்டான், செயின் இருந்ததை கட்டிட்டு போயிட்டான். எதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தான்? புள்ள அழுகையை நிறுத்துறதுக்கு இல்லை, சங்கிலியை கொண்டு போறதுக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், அறம் என்பது எது? கொடுக்கிறது இல்லை, எதுக்கு கொடுக்குறான்? அரண் என்பது எதுனா, மனத்துக்கண் மாசு இளநாதல் அணித்த, மனதிலே குற்றமில்லாமல் இருக்கிறியா அறம்.
நாங்கள் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் கல்வெட்டுகள்லாம் பார்க்கறதுக்காக போனோம். இந்த விற்குடின்னு ஒரு ஊர், ரொம்ப உள்ளார்ந்த சிற்றூர் அது. அங்கே டீ குடிக்க கூட வகை இல்லை. நாங்கள் போயிட்டோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு, டீ கடையே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? யாராவது ஒரு வீட்டில் ஏதாவது அம்மா தாய் ஏதாவது பார்த்து அப்படிலாம் செய்யலை. நாங்கள் அந்த கோயிலில் குருக்கள் இருந்தவர் என்ன பண்ணார், ஐயா உங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது இருப்பீங்க, மணி அடிக்கும், அந்த சத்தம் கேட்டோன்னே வந்துருக்கு. வந்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ஒரு பட்டை கூட கொண்டாடுறேன், அதை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் சரி. 2-3 நாள் எங்களுக்கு அது சௌகரியமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மணி அடிக்க மாட்டேங்குது சார். மணி அடித்தாதான் நம்ம போகலாம், மணியே அடிக்கல. நாங்கள் அப்புறம் போகிறோம், அவர் வந்துட்டு போயிட்டாருங்கிறான். சில சமயம் இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட கூக்க வந்தார். ஏயா ஏன் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா அதை ஏன் விட்டுவிட்ட, மணி அடிக்காம இருக்கு. அதுக்கு அந்த ஆள் சொன்ன விஷயம் தாங்க எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை. மணி அடிக்காததுக்கு சார் 4 காரணம் இருக்கு. மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னா என்னையா அது? மணி அடிக்காததுக்கு 4 காரணம் என்னையா இருக்குன்னா, 1, அந்த மணி மாட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க, உடஞ்சி வச்சு. ஆமாம், அது உடஞ்சி போச்சுன்னா தொங்காது, மணி அடிக்க முடியாது இல்லை, அது சார் தான். 2வது காரணம், அந்த இழுத்து அடிக்கிற கயிறு இருந்தது பாருங்க, நஞ்சு வச்சு. ஆமாம், அவன் இழுத்து கயிறு இல்லைன்னா எப்படி அடிப்பார்? அது அடிக்கிற பையனுக்கு நேர்த்தியிலேருந்து ஜுரம், கடுமையான ஜுரம். சரி, 4வது காரணம் அந்த மணி காணா போச்சு. ஏண்டா இந்த 3 காரணமா? ஒரே காரணம், மணி காணா போச்சு, அவ்வளவுதானே. அதை சொல்லாம அவனுக்கு நேர்த்தியிலேருந்து ஜுரம், இது 4 நாளைக்கு முன்னாடியே காணா போச்சு மணி. இது எதுக்கு இதை சொல்ற? இப்ப நம்ம எல்லாருமே அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏங்க தமிழ்ல என்ன சார், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்களா, அது படிக்கிறாங்களா? அதனால ஏதோ பிள்ளைகளுக்குலாம் தமிழ் பேரே வைக்க மாட்டேங்கிறீங்களே, இந்த அஷு புஷ்ன்னு வைக்கிறீங்களப்பா அப்படின்னா கேட்குறோம்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? மாமா இருந்தார்ல அவரு, இப்படி 1000 காரணம் சொல்றாங்க. ஒரே காரணம், நம்ம கிட்ட தமிழ் ஆர்வம் இல்லைங்கிறது தானே ஒரே காரணம். என்ன, அந்த ஆள் காணா போச்சுன்னு ஒரே வழியில சொல்லிட்டு போக வேண்டியது. இழுத்து அடிக்கிற கயிறு, காணா போன மணியில கயிறு இருந்தா என்ன, இல்லைன்னா என்னடா? நம்ம நாகப்பட்டினம் இருக்குங்களே, இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எவ்வளவு பெரிய ஆட்களையும் வென்றுவிடக்கூடியவர்கள் நாகப்பட்டினத்தில் இருப்பாங்க. காலமேக புலவர் எப்படிப்பட்டவர்? எவ்வளவு பெரிய ஆள், எல்லாரையும் விரட்டுவாங்க. காலமேகம் வசைபாட, காலமேகம்னா வசைபாடுவார், உடமாட்டார், எல்லாரையும் விரட்டுவார். அவரை விரட்டின ஊர் நம்ம நாகப்பட்டினம். அது இங்க வர்றாரு, இந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த கோர்ட் இருக்குல்லங்க, இப்ப கோர்ட்டுக்கு பக்கத்துல அவரித்தடலுக்கு எதுக்கு கோர்ட் இருக்கு, இந்த கோர்ட்டுக்கிட்ட வந்திருப்பார் போல இருக்கு. அதுதான் நினைக்கிறேன், அந்த பாட்டில் அப்பதான் தெரியுது. அங்க வர்ற போது அவருக்கு பசிக்குது, சோறு திங்கணும். கேட்குறாங்க பையன், என்ன பண்றாங்க, கொட்டைப்பாக்கு இருக்குல்ல, அதை வச்சு அப்படி விளையாடுறாங்க. கோலி விளையாடுறது மாதிரி கொட்டைப்பாக்க வச்சு பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருங்கிறார். அது விளையாடுறார். அவங்கள போய் பார்த்து கேட்கிறார் இவரு, ஏன்பா இங்க எங்க சோறு விற்கும்னு கேட்டார். சோறு எங்க விற்கும்? அந்த பையன் சொன்னான், அந்த பாக்க வச்சு விளையாடிட்டே சொல்றான், அது தொண்டையில விற்கும்.
நாவண்ணத்து பையன். அவருக்கு என்ன நம்மளே ஒருத்தன் வீழ்த்தி விட்டான், சின்ன பையன் வீழ்த்தி விட்டானேன்னு அவருக்கு கோபம் வரும்ல. அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு கறியை எடுத்தார். நமக்கு ஆத்திரம் வந்தால் நம்ம என்ன செய்வோம், 2 அடி அடிப்போம். கவிஞனுக்கு ஆத்திரம் வந்தால் ஒரு பாட்டு போடுவோம். அவர் எதுனார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு. என்ன நினைச்சார், சாபம் கொடுக்கணும் இந்த பயிர்களுக்கு. எப்ப நம்மளே இவனை வீழ்த்தி விட்டார்களோ இவங்களை ஒழிச்சு விடணும்டான்னு நினைச்சு நாக்கு தெரித்து விழ அப்படின்னு எழுத நினைச்சு நாக்கு எழுதினாரு. கோயில்ல மணி அடிச்சுட்டான், சோறு கொடுத்தான். சோத்துக்கு இப்ப இதை பார்த்தோம்னாக்கா சோறு போடும், அங்க வாங்க கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கறியை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டார். இந்த பயில விளையாடினவன், இதே நம்ம இந்த ஆள் கேட்டாங்கடா, ஆமா அந்த ஆள் என்னமோ எழுதிட்டு இருந்தான்டா அப்படின்னா என்னன்னு பாடுறாங்க. பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதிச்சுதான்டா. ஆஹா, நம்மளை என்னமோ திட்டுறதுக்கு இந்த ஆளு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், நாம இதை முடிச்சிருவோம். பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு அவர் எழுதினார்ல, பாக்கிய தமிழ் மணக்கும் நன்னாகைன்னு. நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை. இது அவர் பார்த்தார், காலமேகம் சாப்பிட்டுட்டு பார்த்தார். இனிமே இந்த ஊர்ல இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. ஒரு தடவை முகமது நபி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நிறைய நீ சமைச்சிருக்கிற போது இன்னொருத்தர் பசியா இருந்தா அவள் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றீங்களே, நான் எவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒரு அருமையான பதில். உன் வீட்டு சமையலின் வாசனை எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரையும் வாழ வச்சுட்டு நான் வாழ்ந்தாதான் நான் சரியா வாழ முடியும். ஏன் அடுத்த வீட்டுக்காரன் பட்னியா வச்சுட்டு நான் மட்டும் சுகமா இருந்துக்கிட்டு எப்பவும் இருக்க முடியாது, எப்பவும் இருக்க முடியாது. மகாத்மா காந்தி கிட்ட கேட்கிறான், லூயி பிஷர்னு ஒரு நிருபர் கேட்கிறான், நீங்க இதுக்கு முந்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின உடனே நிலத்தை எல்லாம் ஒழுகிறவர்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கீங்களே, அது மாதிரி சட்டம் ஏதாவது இயற்ற போறீங்களான்னு கேட்கிறார். ஒரு நிருபர் கேட்கிறார், வெளிநாட்டு நிருபர். காந்தி சொல்றார், எங்க நாட்டில் இருக்கிற மராசுதார்கள்லாம் தர்மகர்த்தாக்கள், அவங்களாவே அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றார். அந்த நிருபர் உடல கேட்கிறார், அப்படி கொடுக்கலன்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க, கொடுக்கலன்னா அவர்களாகவே எடுத்துக்கொள்வார்கள். காந்தி சொல்றார், நான் சொல்லல, காந்தி சொல்றார். சுத்திலும் ஏழைகளை வச்சுக்கிட்டு நடுப்புறம் மட்டும் ஒருத்தன் சௌகரியமாக இருக்க முடியாது. 4 நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான், 10 நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான். நமக்கு ஒரு சமுதாய பாதுகாப்பு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் மட்டும் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கவும் மற்றவர்கள் இருக்கிறது இந்த சமுதாய பாதுகாப்பு தான் காரணம். ஒரு இது காட்டில் இருக்கிறோம், அப்படி காட்டில் இருக்கிற போது நான் வச்சுட்டு சாப்பிட்ற பக்கத்தில் ஒருத்தர் பட்டினி இருக்க முடியுமா? அடிச்சு எடுத்துட்டு போய்ட்டு திருட்டு போயிடுவான், அவன் நமக்கே கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ஆகையினால வாழ்க வையகம்ங்கிறது நானும் நல்லா இருக்கிறதுக்கு சேர்ந்து சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான். வாழ்க வையகம் ஒரு முது சொல், பெரியவங்க சொன்னது. எல்லாரும் வாழ்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர். அது பாட்டு. சண்டையே போடாம இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துல போய் பார்த்தோம்னு சொன்னா, யாருங்க பிரதம மந்திரின்னு கேட்கறேன்னு தெரியல அவங்களுக்கு. யாரோ 4 பேர் சேர்ந்து நடத்துறாங்கிறாங்க. சார், ஒரு 4 பேர் ஒரு குழுவா இருந்து நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. எதுங்க இங்க மொழி, எதுங்க பொது மொழின்னு சொன்னா, இங்க 4-5 மொழி இருக்குங்க. ஜெர்மனியும் பொது மொழி தான், இத்தாலியும் இங்க பொது மொழி தான். எத்தனை மொழி அங்க பேசுறாங்களோ அத்தனையும் பொது மொழி தான். இதுதான் பொது மொழி, நீ எல்லாரும் இதை படிக்கணும்னு அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தவே இல்லை.
அதனால அது உலகத்திலேயே ஒரு தூய்மையான நாடுன்னு அதை சொல்றாங்க. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள் இருக்கிற முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க போற முறைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கையில நாம ரொம்ப பெருசா எதை நினைக்கிறோம்? செல்வத்தை நினைக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன சம்பாதிக்கிறீங்க? எவ்வளவு உங்களுக்கு மாசம் என்னங்க வருமானம் வரும்? இதானே கேட்கிறோம். பணத்தை வச்சுதானே ஒருத்தனை நம்ம மதிப்பிடுறோம். அப்படி மதிப்பிடலாமா? பணத்தை வச்சு மதிப்பிடலாமா அப்படின்னு கேட்டா பணம் வேண்டியதுதான். பணம் தான் எல்லாம்னு சொல்ல முடியாது. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு தான் திருவள்ளுவர் சொல்றார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறியே, எப்படி? பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை போல அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. குற்றம் மட்டும் மனசுல இல்லைன்னா நீ அந்த பிள்ளைய அடிச்சினா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடிச்சிருப்ப. எது நீ செய்தாலும் அன்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். தெரியாதவன் தான் சொல்லுவான் அறத்துக்கு தான் அன்பு வேணும்னு. இல்ல, மரத்துக்கும் அன்பு தான் வேணும்னு சொன்ன. ஒரு வீர செயலை ஒருத்தர் செய்யறான்னா மனதில் ஒரு அன்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஒன்று நாட்டு பற்று இருக்கணும், ஒரு மொழி பற்று இருக்கணும், அல்லது மனித நேயமாவது இருக்கணும். அவன் கஷ்டப்படுறான், அவனை போய் தூக்கி வைக்கிறான். நாம நம்ம புள்ள ஒரு தப்பு செஞ்சா ரசிக்கிறோம்ல சார், ரசிக்கிறோம்ல. என் பேத்தி இருக்கா எங்க வீட்டுல, அவ என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு அவ்வளோ பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பார். என் பேத்தி என்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வாரு, என்ன செய்வார், அந்த குருக்கள்கிட்ட சொல்றா, ஏய்யா உங்களுக்கு வேற வேலை இல்லை, இதுகிட்ட உட்காந்து பேசி என்ன காமிச்சு இதுகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு அரை மணி நேரம் பேசினா லூசா போடுவீங்க ஐயா, நாங்களே வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வந்து பேச்சு கொடுக்குறிய ஐயா, போயா. இந்த என்ன சுடர் நீ இப்படிலாம் சொல்ற, ஐயாட்ட பேசி நான் எவ்வளவு விஷயம் ஆடா போயா பைத்தியமா போடுவார். அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசி விட்டு கிளம்புறாரு. கிளப்புல அந்த மனுஷன் என்ன பண்ணி தொலைச்சிட்டான், வலது கால் செருப்பை இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் தவறுதலாக போட்டான். அவனுக்கு தாயா என் பேத்தி வந்தான், என்ன சொன்னேன், நீகிட்ட பேசாதே லூசாவேன்னு சொன்னேன்ல, ஆயிட்ட பத்தியா, நாலுலேருந்து பேசுகிறவளை வச்சுக்காத. என்ன சார் இப்போ யாராவது நம்மளை இப்படி கிண்டல் பண்ண ஆத்திரம் வருமா இல்லையா? நம்ம பிள்ளைன்னு அது சந்தோஷமா ரசிக்கிறோம்ல. எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைய நினைச்சா, புத்தர் கடைசியில் அவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறார். அவர் வீட்லயே தமிழ வாசத்துக்கே போய் அங்க பிச்சை எடுக்கிறார். அப்போ மாமன் கேட்கிறான் அவர்கிட்ட, ராகுலன் கேட்கிறான், ஏன் என்னை விட்டுட்டு போனியே, என் மேல உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்டான். இருக்குடான்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னா, உன் மேல பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள்ட்டையும் எனக்கு பாசம் இருக்கு, அதனால போனேன்னு சொல்றார். அதுதானே நல்ல ஞானம். இல்லை என் பேத்தி ஒன்று சொன்னா எனக்கு பொறுத்துக்க முடியுதுன்னா, அதே போல யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனத்தை பெற்றுவிட்டால் வாழ்க வையகம், உலகமெல்லாம் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இது ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இது ரெண்டையும் சொன்னார். நீ நல்லா இரு, உலகத்தை நல்லா வச்சுக்கோ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் அப்படி சொன்னார். ஆகையினால நாம நினைக்கிற போது செய்கிற போது எல்லாவற்றிலேயும் இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போறோம். வாழ்க வையகம் அப்படிங்கிறது மனசுல இருந்ததுன்னா பிறர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளுகிற மனம் வரும். பிறர் துன்பப்படுகிற போது பொறுத்து கொள்ளாத மனம் வரும். ஓடிப்போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அப்படித்தான் இருக்கும். ஆகவே வாழ்க வையகம் என்பதை ஒரு மந்திரம் போல நாம் மனதில் வைத்துக் கொண்டு வாழ தலைப்பட்டால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்போது நாமும் நல்லா இருப்போம்.
அதுதான் எல்லாருடைய நன்மையிலேயும் தான் நம்முடைய நன்மை இருக்கிறது என்கிற புத்தி வந்ததுன்னா வீணா அவனை ஒழி இவனை ஒழிங்கிற புத்தியெல்லாம் நமக்கு வராது. ஆகையினாலே வாழ்க வையகம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.